ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 13/5/2025 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எல்லா தேகதாரிகள் மீது இருக்கக்கூடிய அன்பை நீக்கி உடலற்ற ஒரு தந்தையின் மீது மட்டும் அன்பு வையுங்கள். அப்போ தான் உங்கள் கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடையும். ஸோ குளிர்ச்சிய சொரூபமான பாபாவோடு புத்தி இணையும் போது மட்டும்தான் நீங்கள் குளிர்ச்சி அடைவீங்க. ஏற்கனவே விகாரத்தீயில் மூழ்கி கிடக்கிற தேகதாரிகளை நினச்சிங்கன்னா நீங்களும் விகாரத்தீயில் தான் மூழ்கி எரிஞ்சு சாம்பலாக போவீங்க. கேள்வி: நம்ம தேவதா தர்மத்து ஆத்மாவாக இருந்தால் அதோடைய அடையாளம் என்ன? தேவதா தர்மத்து ஆத்மாக்கள் ரொம்ப ஈஸியாக பழைய உலகத்துலேருந்து புத்தியை விளக்கும். ஒரு வைராக்கியம் வரும். காமத்தை விடுறது, கரிமீனை விடுறதெல்லாம் அது கஷ்டமாகவே இருக்காது. ஸோ அவங்களுடைய புத்தி எப்போவுமே எல்லையற்ற நிலையிலே இருக்கும், எல்லைக்குட்பட்டதில் சிக்காமல் இருக்கும். ஸோ சிவாலயத்துக்கு போகிறதுக்காக தன்னை ஒரு தூய்மையான மலர்களாக்கிக்கிற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம தர்மத்தை ஆத்மா. என்ன இவ்வளோ நாள் ஆச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் இந்த குணம், இந்த விகாரம், இந்த பலகீனம், நீங்களே அந்த ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட புத்தி அப்படின்னு சொல்கிறது இல்லையா? இந்த எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் புத்தி சிக்காமல் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறது. ஸோ சிவாலயத்துக்கு போகணும், அதற்காக நான் தூய மலராகி என்னையே பாபா கிட்ட அர்ப்பணிக்கணும். ஆக்சுவலி பாபா கிட்ட அர்ப்பணிக்கிறதன் மூலமாக தான் நீங்கள் தூய்மையான மலரே ஆகுறீங்க. அதற்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்குள்ளே எந்த அசுர குணமும் இருக்காது. ரெகுலராக சார்ட்டு வைத்து எந்த பாவக்காரியமும் நான் செய்யலை தானே அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாபா கிட்ட உண்மையை சொல்லுவாங்க, எதையுமே மறைக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம தேவதா தர்மத்து ஆத்மாக்களுடைய அடையாளம். ஸோ நம்ம தேவதை குலத்தை சார்ந்தவர்கள், பிராமண குலத்தை சார்ந்தவர்களாலே இப்படி தான் இருக்கணும் இல்லையா? பழைய உலகத்தின் மீது வைராக்கியம், ரொம்ப ஈஸியாக வைராக்கியம் வைக்கிறது, எப்போவுமே எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே புத்தி இருக்கிறது, தூய்மையான மலராகிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது, சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக எந்த அசுர குணமும் இல்லாமல் இருக்கிறது. சார்ட்டு வச்சு அசுர குணம் இருந்துச்சுன்னா அதை நீக்கிக்கிட்டே இருக்கிறது. ஏதாவது தப்பு பண்ணால் கூட டக்குன்னு பாபா கிட்ட சொல்லிடுறது. பாடல் எதையுமே பாபா கிட்ட மறைக்க மாட்டாங்க. நாம் அவரிடமிருந்து விலகுவதும் இல்லை, எங்களிடம் ஒரு துன்பமும் இல்லை. இதுதான் பாடல். ஓம் சாந்தி. ஸோ இதெல்லாம் எல்லையற்ற விஷயங்கள், எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இந்த உலகத்தில் நிறைய பேரை நினைவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய தேகதாரிகள் மேலே தான் அன்பு இருக்குது. உடலற்றவரோ ஒரே ஒருவர், அவரை தான் பரமபிதா பரமாத்மா சிவன் சொல்கிறோம். ஸோ இப்போ உங்களுடைய புத்தி யோகம் அவரோடு மட்டும்தான் இணைஞ்சு இருக்கணும். எந்த தேகதாரியும் நினைக்காதீங்க. மற்றபடி பிராமண பூசாரிகளுக்கு உணவு கொடுக்கறதெல்லாம் இரும்பு யுகத்தின் பழக்கம், கலியுகத்துடைய பழக்க வழக்கங்கள். அந்த கருமாதி அந்த மாதிரி டைம்லலாம் செய்வாங்களே, ஸோ அதெல்லாம் கலியுகத்தின் பழக்கம். இங்கத்த பழக்கம் கலியுகத்தின் பழக்கத்தில் முற்றிலும் வேறுபட்டது. எந்த தேகதாரியும் நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலை அடையிற வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபா நினைவிலே மூழ்கி ஆத்ம உணர்விலே இருக்கிறது, ஆத்மாவை பார்க்குறது, இந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த நிலையை அடையும்போது உடலை விட்டு ஆத்மா பிரிஞ்சிடும். அப்படின்னு அர்த்தம், உடலை விட்டு ஆத்மா பிரிகிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பாபா சொல்கிறாங்க, எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு இங்கே இறந்து போனவர்களையும் மறக்கணும், இப்போ இந்த பழைய உலகத்தில் இருக்கிறவங்களையும் மறக்கணும் இல்லையா? இறந்தவர்களையும் ஞாபகம் வச்சுருக்கக்கூடாது, இப்போ இருக்கிறவங்களையும் ஞாபகம் வச்சுக்கக்கூடாது. முழு நாளும் நான் என்ன புரிய வைக்கிறது மற்றவர்களுக்குன்றதை பற்றி மட்டும்தான் உங்கள் புத்தி சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ எல்லாருக்கிட்டேயும் உங்களுடைய
இந்த உலகத்துடைய ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சு, இப்போ என்ன இருக்குது, எதிர்காலத்தில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது உலகத்தில் யாருக்குமே தெரியாது எங்களை தவிர, வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கூப்பிடுங்க. ஸோ கடந்த காலம் அப்படின்னா ஆரம்பம் சத்தியுகம், சத்தியுகத்துலேருந்து அது ஆரம்பிக்குது. நிகழ்காலம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. ஸோ அப்போ தங்க யுகத்தில் இருந்து இப்போ வரைக்கும் உள்ள விஷயமும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யாருக்குமே இது தெரியாது. ஸோ குழந்தைங்களுக்கு இது தெரியறதுனால தான் நீங்கள் போஸ்டர் போட்டு கூப்பிட்றீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்கன்ட்டு. ஸோ இது எல்லையற்ற மிகப்பெரிய நாடகம். நிறைய எல்லைக்குட்பட்ட பொய்யான நாடகங்களை உருவாக்குறாங்க. நாடகத்துடைய எழுத்தாளர் இருக்கிறார் இல்லையா, கதை எழுதுகிறவர், நாடகத்தை எழுதுகிறவர், அவர் ஒருத்தராகவும் அதற்கான அரங்கமைப்பு பண்ணுறது இன்னொருத்தராகவும் இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்கள் புத்தியில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற எதுவுமே இருக்க போகிறது இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். இது எல்லாமே அழிய போகுது. ஸோ பாபா எதுக்கு நாடகம் எழுதுறது ஒருத்தர், காட்சிகளை அமைக்கிறது ஒருத்தர்னு சொல்கிறாரு இல்லை. இங்கே இயற்கைன்னு ஒன்று இருக்குது, பாபான்னு ஒருத்தர் இருக்கார். பாபா இந்த நாடகத்தை அப்படி சொர்க்கமாக ஆக்கிறதுக்கான வேலையை, நம்மளை உருவாக்குற வேலையை பார்த்துறாரு. மற்றபடி சொர்க்கமாக மாறுறது இயற்கை, நம்ம குணம் மாறினோடனே தானாக மாறுது. ஸோ அதனால தான் ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீங்கள் பார்க்குற எல்லாமே அழிய போகுது. அதனால் மனிதர்களுக்கு வந்து சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எவ்வளவு வசீகரமாக உருவாக்க முடியுமோ அந்த மாதிரி காட்சிகளை உருவாக்கி கண்காட்சியில் வையுங்க. அஜ்மீரில் வந்து தங்க துவாரகையுடைய மாடல் இருக்குது. ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணலாம் இல்லையா. நல்ல விஷயத்துக்கு காப்பி எல்லாமே நம்ம காப்பி தான் பண்ண சொல்கிறார். ஒன்று பிரம்ம பாபா காப்பி பண்ணுறோம், சிவபாபா சொல்கிறது அப்படியே பண்ணுறோம். இது இல்லாமல் கிறிஸ்தவர்களை பார்த்து சேவை செய்ய சொல்கிறாரு. இந்த துவாரகா கோயில் சீக்கியர்களுடைய கோயில், அதையும் காப்பி பண்ண சொல்கிறார். தங்க யுகத்தை வந்து அவ்வளோ அழகாக சின்னதாக உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ புது உலகம் எப்படி இருக்குன்றதை அவங்களுக்கு நீங்கள் காட்டுங்க. ஸோ இந்த பழைய உலகம் கண்டிப்பாக நெருப்பு பிடிக்க போகுது. இந்த பழைய உலகத்துடைய மேப்பும் நம்மக்கிட்ட இருக்குது, புது உலகத்தின் மேப்பும் நம்மக்கிட்ட இருக்குது. புது உலகம் இனி தான் வரப்போகுது. ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லை. பழைய உலகத்தின் மேப்பு ரொம்ப பெருசு. புது உலகத்தில் பாரதம், டெல்லி மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அது இது வரைக்கும் பிகேஸ் யாரும் உருவாக்குன மாதிரி தெரியல. அது சூப்பர் இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் யோசித்து நல்ல நல்ல படங்களை உருவாக்குங்க. மனிதர்கள் முற்றிலும் கல் புத்தியுடையவர்களாக ஆகிட்டாங்க இப்போ. அதனால தான் நீங்கள் என்ன புரிய வச்சாலும் உங்கள் புத்தியில் எதுவுமே உட்கார மாட்டேங்குதுன்றார் பாபா. ஸோ அப்போ சினிமா துறையை சார்ந்தவர்களுடைய உதவியை கூட நீங்கள் எடுக்கலாம். அது பேர் ஆர்ட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இப்போ பொன்னியின் செல்வன் படத்துலலாம் அந்த பழைய இது இருக்கிற மாதிரியே தத்ரூபமாக உருவாக்கியிருந்தாங்க அந்த கோட்டை இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி அவர்கள் மூலமாக கூட அந்த சொர்க்கம், நிறைய ஹிந்தி படத்தில் அது சொர்க்கம் மாதிரியே இந்த ராஜா காலத்து படமெல்லாம் இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் உதவி பெறலாம். இப்போ ராமாயண மகாபாரதம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த செட்டு கரெக்டு செட்டு போடுறது. ஸோ அந்த காட்சிகள் வடிவமைக்கிறவங்களுடைய உதவி எடுங்கள். அப்போ நீங்கள் தங்க யுகத்தின் மிக அற்புதமான காட்சிகளை எல்லாம் மக்களுக்கு அந்த மாதிரி உருவாக்கி காட்ட முடியும். அவங்க நல்ல நல்ல ஐடியா கொடுப்பாங்க. ஸோ சினிமா துறையினரோடு சேர்ந்து வேலை செய்ய சொல்கிறார். ஸோ பாபா குழந்தைங்க அப்படி செய்கிறாங்களா அப்படின்னு தெரியல இல்லை. பாபா குழந்தைங்க அதில் சினிமா எடுக்கிறாங்க, பட் இந்த மாதிரி விஷயத்திற்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எனக்குமே இந்த பாகிஸ்தான் இந்தியா போர் வரும்போது தோணுச்சு,
ஒரு சினிமாக்காரனை கூப்பிட்டு ஐடியா கேட்டாங்கன்னா 1008 ஐடியா கேட்பேன். ஏன்னா அந்த இப்போ வர ஆக்ஷன் படம்லாம் அப்படி தான் இருக்குது, எதிர்பார்க்காத திருப்பம் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அப்படி ஐடியா கேட்டிருப்பாங்களான்னு தெரியல, பட் கேட்டாங்கன்னா பயங்கரமான ஐடியா வந்திருக்கும். அது அழிவுக்கான ஐடியா, நம்ம ஆக்கப்பூர்வமான ஐடியா கேட்க சொல்கிறாரு பாபா. ஸோ அவங்க இந்த மாதிரி நிறைய வழிகளை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா மற்றவர்களுடைய உதவியோடு தான் நம்ம செய்ய முடியும். இன்றைக்கி எல்லாமே அப்படி தான் இருக்குல்ல, தனித்தனி ஏரியா ஸ்பெஷலைசேஷன். இப்போ ஒரு பேங்க் இருக்கிறாங்க, அவங்க ஒரு வெப்சைட்டை வைக்கணும் அப்படின்னா பேங்க்குக்காரங்களே அதை பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஐடியில் இருக்கிறவங்கள அழைச்சிட்டு பக்காவாக வெப்சைட் வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கூட இந்த மாதிரி சினிமாக்காரங்களை கூப்பிட்டிங்கன்னா நிறைய ஐடியா கொடுப்பாங்க, நிறைய வழிகள் கூட அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். மனிதர்கள் தங்க யுகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருந்துச்சு அப்படின்னு புரிகிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை எங்களுக்கு உருவாக்கி கொடுங்கன்னு நீங்கள் சொல்லணும். அப்போ பண்ணுவாங்க. இல்லை சினிமாவே எடுத்தாலுமே கூட, இப்போ பாபா குழந்தைங்க சினிமா எடுத்தாங்க, பட் அவங்களே சினிமாக்காரங்களே வச்சு எடுக்க வச்சுருந்தா பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு நம்ம காசு கொடுக்கணும், அது ஒன்று இருக்குது. ஆனால் கொடுத்தா அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய டேலண்ட் உள்ள டைரக்டர்ஸ் எல்லாம் மார்க்கெட்டு போய் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஒரு தர்மம் தான் இருந்தது, அது எப்படி நம்ம இப்படி பிரிஞ்சுது, இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா புரிய வச்சு எடுக்க சொல்லும்போது அதுக்காகவாது எடுக்கணுன்றதுக்காகவாது புரிஞ்சுக்குவாங்க. ஸோ குழந்தைங்க இதை தாரணை செய்கிறதுல வரிசைக்கிரமமாக தான் இருக்கிறீங்க. தேக உணர்வுடைய புத்தியைத்தான் அழுக்கான புத்தின்னு சொல்லப்படுது, டர்ட்டி மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது தேக உணர்வு உள்ளது தான். ஆத்ம உணர்வுடைய புத்தியோ மலரை போன்றது, அதுதான் மலர் போன்ற புத்தி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ நாம் மலர்களாகிட்டு இருக்கிறோம். தேக உணர்வில் இருந்தீங்க அப்படின்னா முட்களாகவே இருந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அது ஞாபகம் இருக்கணும் இல்லையா. தேக உணர்வு இந்த 5 விகாரத்தில் எது வந்தாலும் நம்ம முள்ளாகவே இருக்கிறோம், இன்னும் மலராகலை. மலரானால் தான் மலர்களின் தோட்டம் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு இந்த தேக உணர்வை தூண்டக்கூடிய இந்த பழைய உலகத்தின் மீது வெறுப்பு வரணும், வைராக்கியம் வரணும். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லையற்ற புத்தியும் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வும் இருக்குது. இந்த விபச்சார விடுதி, இந்த உலகம், இந்த விபச்சார விடுதியின் மீது அப்படி ஒரு வெறுப்பு வருது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இந்த விபச்சாரன்ற வார்த்தை பாபா இங்கே பயன்படுத்துறது தான் பைபிளில், குரானில், குறிப்பாக பைபிளில் அடிக்கடி வரும். விபச்சார விடுதி எப்படி இருக்குது, சிவாலயம் எப்படி இருக்குது இல்லையா. நாம் மலர்களாகிறோம் சிவாலயத்துக்கு போகிறதுக்காக. ஸோ இப்படி மலர்களாக ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு நீங்கள் தப்பாக நடந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பூதம் பிரவேசமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு வீட்டில் ஆண் அன்னப்பறவையாக மாறிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய மனைவி எதையுமே புரிஞ்சிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். அவன் நிறைய பொறுத்துக்க வேண்டியது தான் இருக்கும். ஸோ அப்போ அவளுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டியது தான். ஸோ ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பெண் பாபா குழந்தையாகி ஆண் பாபா குழந்தை ஆகலைன்னா இவங்க காமம் கொடுக்கலன்னா அவன் வேறு யார் கூடயாவது போயிடுவானோ அப்படின்னு பயந்துட்டு காமத்தில் விழறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஆண் மட்டும் இல்லை, பெண்ணுமே அப்படி ஆகிட்டாங்க. ஏன்னா உலகம் அந்தளவுக்கு மோசமாகிடுச்சு இல்லையா. ஸோ நிறைய சகிச்சிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ பெண்கள் சகிச்சிட்ட மாதிரி இப்போ ஆண்களும் சகிச்சிக்க வேண்டியதாக இருக்கும். சகிச்சிக்கிறதுனா காமத்தில் விழுறதுன்னு அர்த்தம் இல்லை, தூய்மையாக இருக்கிறதுனால வரக்கூடிய பின்விளைவுகளையும் அமைதியாக ஏற்றுக்கிறதுக்கு பக்குவப்படுறது. ஸோ அப்படி மனைவிக்கு இது புரியல அப்படின்னா அவளுக்கு அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னு புரிஞ்சிக்க வேண்டியதுதான். ஏன்னா எல்லாருமே தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக ஆக மாட்டாங்க தானே. யார் இங்கே தர்மத்தை சார்ந்தவர்களாக ஆகணும்னு இருக்குதோ அவங்க தான் இங்கே வருவாங்க. ஸோ நிறைய தவறான நடத்தைகள் பற்றிய கம்ப்ளைண்ட் பாபா கிட்ட வருது. இவருக்கு அசுரகுணம் இருக்குது பாபா அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் பாபா தினம் சொல்கிறாரு, தினமும் இரவில் உங்கள் சார்ட் பாருங்கள், காலையிலேருந்து உங்களுடைய குணம் நடத்தையெல்லாம் எப்படி இருந்துச்சு
எந்த அசுரகுணமும் நீங்கள் பண்ணலை தானே, எந்த அசுரகுணத்தையும் வெளிப்படுத்தலை தானே அப்படின்னு செக் பண்ணுங்கள். அப்படி பண்ணியிருந்தால் உங்களுக்குள்ளே பூதம் பிரவேசமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுட்டு நல்ல யோகத்திலையும் முரளி படிச்சுட்டு அதே சிந்தனையில் இருக்கிறது, இதில் நேரம் ஒதுக்கிக்கிட்டே இருக்கணும். காரியம் செய்யும்போதும் பாபா நினைவில் இருந்துக்கிட்டே காரியம் செய்கிறதுல அதிக கவனம் கொடுக்கணும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறீங்களோ எல்லாத்தையும் பாபா கிட்ட சொல்லிவிடுங்க. ஒருவேளை நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆன்மீக மருத்துவர் பாபா கிட்ட சொல்கிறதுக்கு கூட வெக்கப்படுறீங்க. ஏன்னா உங்கள் மரியாதை போயிடுமே அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை சின்ன சின்ன தப்பு, கோபம், திருறது இதெல்லாம் சொல்லிவிடுவீங்க. ஆனால் காமம் சார்ந்த தப்பை சொல்ல மாட்டீங்க இல்லையா? இன்றைக்கி இது கிறிஸ்தவ மதத்தில் கூட பாவ மன்னிப்புன்னு இருக்குது. ஆனால் அந்த பாவத்தை பாதிரியார்கள்கிட்ட சொன்ன உடனே அந்த பாதிரியார்கள் ட்ரிகர் ஆகி இன்னும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கே நாம் பாபா கிட்ட சொல்கிறோம் இல்லையா? தாதா கிட்ட சொல்லுவோம். பிரம்ம பாபா மனுஷனாக இருந்தாலும் அவருக்குள்ளே சிவபாபா இருக்கிறார். இதோடைய நினைவு அங்கே பாவ மன்னிப்பு பழக்கம் கிறிஸ்தவ மதத்தில் வந்துடுச்சு. ஸோ அப்படி நீங்கள் பாபா கிட்ட சொல்லலை அப்படின்னா இன்னும் பாவம் செய்து இன்னும் நஷ்டத்தையே அடைவீர்கள். மாயா உங்களை ஓங்கி அரைஞ்சி உங்களுக்குள்ளே இருந்த கொஞ்ச நெஞ்சம் சத்தியத்தையும் அழிச்சிடும், முற்றிலும் தவறானவர்களாக மாற்றிடும். ஏன்னா மாயா அந்த மாதிரி சக்திசாலி. அப்படி தானே நம்மளை அழிச்சிது. கொஞ்சமாக தானே உள்ளே பூந்து கலியுகத்தின் இறுதியில் நம்ம குணம் எப்படி இருந்துச்சோ அப்படி மாற்றிச்சு. ஸோ அப்படி கொஞ்சமாக கூட இருக்க விடாதீங்க. பாபா கிட்ட டக்குன்னு சொல்லி, பாபா நான் இதிலேருந்து வெளில வரணும் பாபா அப்படின்னே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தாலுமே அதுவுமே நினைவின் பலத்தை கொடுக்கும். இது இல்லாமல் பாபாவும் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ பாபா கிட்ட மறைக்காதீங்க குழந்தைகளே, ரொம்ப சக்திசாலி இந்த மாயா. ஒருவேளை உங்களால் 5 விகாரத்தை வெல்ல முடியலன்னா பாபா கூட என்ன பண்ண முடியும்? பாபா வழியை காட்டுறாரு, நீங்கள் தான் எதிர்த்து சண்டை போடணும். இங்கே சண்டை போடுறதுன்றது ஒன்றும் இல்லை, டக்குன்னு பாபா கிட்ட புத்தியை இணைக்கிறது. புத்தியை இணைச்சிட்டிங்கனாலே அந்த எண்ணம் வராது. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணவே மாட்டீங்கன்னா பாபா மட்டும் என்ன பண்ண முடியும்? பாபா சொல்கிறாரு, நான் கருணை நிரம்பியவன், காலனுக்கெல்லாம் மகாகாலன். நீங்கள் என்கிட்ட தான் பதித்த பாவனனே என்னை தூய்மையாக்குங்க அப்படின்னு கூப்பிட்டீங்க. ஸோ இந்த 2 பேருமே, கருணை நிரம்பியவர், பதித்த பாவனர், காலனுக்கெல்லாம் மகாகாலன், இது எல்லாமே பாபாவுடைய பேர் தான். ஏன்னா கருணை நிரம்பிய பாகத்தையும் பாபா இப்போ தான் நடிக்கிறாரு. காலனுக்கெல்லாம் மகாகாலன் எல்லோரையும் அழிச்சிட்டு போகிற அந்த பார்ட்டையும் இப்போ தான் பாபா பண்ணுறார். நான் உங்களை முட்களிலிருந்து மலர்களாக மாற்றுறேன். ஸோ அதனால் உங்களுடைய புத்தியில் அந்த சந்தோஷம் இருக்குது. நான் மலராகிட்டு இருக்கிறேன், பாபா மட்டும் வரலன்னா எவ்வளோ மோசமாக நாசமாக ஆகியிருப்பேன் அப்படின்னு நாம் மனசுக்குள்ளே பாபாவுடைய மகிமை பாடணும். ஆனால் பக்தியில் அப்படி கிடையாது. அவங்க இன்னும் நாசமாக போகிறதுக்கு தான் கடவுளே வேண்டுறாங்க, எனக்கு இதை கூட அதை கூடன்ட்டு. நல்ல வேலை இந்த அசுர குணமெல்லாம் நீக்கினியேன்ட்டு நம்ம சந்தோஷப்படுறோம். அதை நம்ம நினச்சி பார்க்கணும். நினைத்து அன்பு கண்ணீர் வரணும்னு பாபா சொல்கிறார். அமர்நாத் தந்தை சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் பார்வதிகள், என் ஒருவனை மட்டும் நிரந்தரமாக நினைவு பண்ணிங்கன்னா அந்த அமரலோகத்துக்கு போயிடுவீங்க. உங்கள் பாவம் எல்லாம் அழிஞ்சிடும். இல்லை, பாவமெல்லாம் அழிந்து அமரலோகத்துக்கு போயிடும். ஆதாரம் என்ன? பாபா நினைவு. பாபா நினைவு நிரந்தரமாக பாபா மட்டுமே நினச்சிட்டு இருக்கணும், வேறு எதையுமே நினைக்கக்கூடாது. ஏன்னா பாபாவை தவிர எதை நினச்சாலும் விபச்சாரம்னு பாபா சொல்லிட்டார். பாபாவை தவிர எதை பற்றி பேசினாலும் பொருளி பேசுகிறதுன்னு சொல்லியிருக்கிறார். பாபாவை நினைக்கலனாலே நீங்கள் பாவம்தான் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்கார். ஸோ இந்த 3மே ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை இல்லையா? உங்களுடைய பாவங்கள் அந்த தீர்த்த யாத்திரை மக்கா, மதினா, இமயமலை, வேளாங்கண்ணி இங்கே போகிறதுனாலலாம் அழியாது. அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் யாத்திரைகள். நிறைய மனிதர்கள் குழந்தைங்களை கேட்குறாங்க, எப்படி நீங்கள் சென்டர்லாம் நடத்துகிறீங்க, எங்கேருந்து காசு வருது அப்படின்ட்டு. ஆனால் பாபா சொல்கிறாரு, எந்த குழந்தையுமே இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்கன்னு என்கிட்ட செய்தி அனுப்பவே இல்லையே.
நாங்கள் நிறைய பிராமணர்கள் பிரம்மாவுடைய குழந்தைகள் இருக்கிறோம், அதனால் எங்கள் செலவை நாங்களே பார்த்துக்குவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இது ஜெகோவின் சாட்சிகள் கூட இதே பதிலே சொல்லுவாங்க. நாங்கள் பாபாவுடைய வழிகாட்டுதல் ஸ்ரீமத்துப்படி எங்களுடைய ராஜ்யத்தை நாங்களே ஸ்தாபனை பண்ணுறோம், பிறகு அங்கே போய் நாங்கள் தான் ஆட்சி செய்வோம். அதற்காக தான் பாபா கிட்டேருந்து நாங்கள் ராஜயோகத்தை படிக்கிறோம். அதனால் எங்கள் ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான செலவை நாங்கள் தானே பண்ணணும், அதனால் நாங்களே பண்ணுவோம். நாங்கள் யார்கிட்டும் டொனேஷன்லாம் வாங்க மாட்டோம். சிவபாபாவோ அழிவற்ற ஞான ரத்தினங்களை நமக்கு தானம் பண்ணுறார். இதன் மூலம் நாம் ராஜாதி ராஜாவாக மாறுறோம், ராஜாவுக்கெல்லாம் மேலான தூய்மையான ராஜாக்களாக மாறுறோம். ஸோ எந்த குழந்தைங்க இந்த ஞானத்தை படிக்கிறோமோ ராஜா ஆகிறதுக்காக அவங்க செலவை அவங்களே பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால தான் இது சந்நியாச மார்க்கம் கிடையாது இல்லையா, எல்லோரும் வேலைக்கும் போயிட்டு தான் இருக்கிறோம். ஸோ எங்களுடைய செலவை நாங்களே தான் பார்த்துக்கிறோம் அப்படின்னு புரிய வைங்க. நாங்கள் மற்றவர்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறது கிடையாது, டொனேஷன் கேட்குறது கிடையாது. இருந்தாலும் எங்ககிட்ட இப்படி கேள்வி கேட்குறாங்கன்னு மட்டும்தான் பாபான்னு மட்டும்தான் லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. பதிலும் இப்படி நாங்கள் சொன்னோம் பாபான்னு நீங்கள் எழுதணும் சொல்லிவிட்டு. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாங்க, மாலை நேரத்தில் சார்ட்டு செக் பண்ணுங்க, எந்த அளவுக்கு சேவை முழு நாளும் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு செக் பண்ணுங்க. இல்லை குணத்துக்கும் சார்ட் வைக்கணும், நினைவுக்கும் சார்ட் வைக்கணும், சேவைக்கும் சார்ட் வைக்கணும். ஸோ பாபா சொல்கிறதெல்லாம் ஃபாலோவும் பண்ணணும் இல்லையா, ஒரு நாள் கேட்டு விட்டுறக்கூடாது, பாபாவுக்கும் தெரியப்படுத்தணும். உங்கள்கிட்ட வரக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் பிரஜைகளாக மாறிடுவாங்க, ரொம்ப கம்மியானவர்கள் தான் உயர்ந்த பதவியை அடைவாங்க. அதனால தான் எல்லா பிரம்மகுமாரி சென்டருக்கும் போனீங்கன்னா 5 பேர் 10 பேர், பெரிய சென்டராக இருந்தால் ஒரு 50 பேர் அவ்வளோதான். அதுவும் எப்போ அந்த சண்டே குருவார் அப்போ மட்டும், மற்ற நேரம் பார்த்தா 5-10 பேர் அவ்வளோதான் இருப்பாங்க. ஏன்னா கம்மியானவர்கள் தான் ராஜ்ய பதவி அடையிறோம். ஸோ அதுலேயும் அங்கே இருக்கிற எல்லாருமே ராஜாவும் ஆகிட மாட்டாங்க, அதில் பக்காவாக இருக்கிறவங்க. ரொம்ப கம்மியான ராஜாக்கள், ரொம்ப கம்மியான பணக்கார பிரஜைகள் தான் இருப்பாங்க சொர்க்கத்தில். பாருங்கள், பணக்கார பிரஜைகளும் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்கன்றார். ஸோ நிறைய பேர் ஏழைகளாகத்தான் இருப்பார்கள் சொர்க்கத்திலே. ஸோ என்ன ஒன்று, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழை கிடையாது, பணத்தை கம்பேர் பண்ணும்போது அவங்க ஏழை, அவ்வளோதான். இங்கேயுமே அப்படி தானே, ஏழைகள் தானே அதிகம். ஸோ அது தெரிஞ்சு தானே அரசியல்வாதிகள்லாம் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க. ஏன்னா ஏழைகள் போடுற ஓட்டில் தான் அவங்களுடைய பதவி நிர்ணயிக்கப்படுது. ஸோ தேவதை உலகத்திலும் சரி இங்கேயும் சரி பணக்காரர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போ ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குது, ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே வரிசைக்கிரமமாக இப்போ தேவைப்படுறாங்க. ஸோ பாபா உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து அந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறார். தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது, இப்போ இல்லை. ஸோ பாபா சொல்கிறாங்க, நான் மீண்டும் அந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறேன். அதனால் இதை புரிய வைக்கிறதுக்கு அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு தேவைப்படுது. பாபாவுடைய முரளியில் ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாலே அதை உடனே பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறார். பாபா இன்றைக்கி என்ன சொன்னார், சேவை பண்ண சொன்னார் அப்படின்ட்டு சொல்லிட்டு விடுறதில்ல, அதை நடைமுறைப்படுத்தணும். நாளுக்கு நாள் பாபா கரெக்ஷனும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த படங்களில் முரளியில் சொல்லும் பொழுதே, இது புதுசாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி படத்தில் நம்ம கரெக்ஷன் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ஸ்திதி மனநிலையையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனநிலையும் எந்த அளவுக்கு தவறான குணங்கள் எல்லாம் நீக்கி இருக்கிறேன், கரெக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு செக் பண்ணணும். அதனால தான் எல்லாத்துக்குமே பாபா சார்ட் வைக்க சொல்கிறார். ஸோ என்னென்ன அசுர குணம் இன்னும் இருக்குது, என்னென்ன நீக்கணும், இதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஸோ பாபா உங்களை அழுக்கில் இருந்து நீக்கிறார்.
எந்த அளவிற்கு மற்றவர்களை அழுக்கிலிருந்து நீக்கக்கூடிய சேவையை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. ஸோ மற்றவர்களை அழுக்கிலிருந்து நீக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் இருக்கணும். ஏன்னா அவங்க நடத்தையை பார்ப்பாங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும்ன்றார். ஸோ குழந்தைகள் ஒற்றுமையாக பாலும் சர்க்கரையும் போல் ஒருவருக்கொருவர் இனிமையாக இருக்கணும். அதே நேரத்தில் விடுபட்டும் இருக்கணும். ரெண்டுமே மெயின்டைன் பண்ணணும் சமமாக. ஸோ பாபா உண்மையிலே தங்க யுகத்தில் நீங்கள் எவ்வளோ உயர்ந்து இருப்பீங்க அதை விட உயர்ந்தவர்களாக இங்கே உங்களை மாத்துறார். அந்த இறை தந்தையே நேரடியாக உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து மாத்துறார். ஸோ அப்போ கடவுள்கிட்ட படிக்கிறன்னா அந்த படிப்பின் அற்புதத்தை அதிசயத்தை நீங்கள் உங்கள் குணத்தின் மூலமாக காட்டணும் இல்லையா உலகத்திற்கு? அப்போ தான் பாபா அப்படியே உங்ககிட்ட அர்ப்பணமாவார். சமசூப்பர் இல்லையா? கடவுளை இப்படி தான் வெளிப்படுத்த முடியும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு இயேசு சொல்கிறார் இல்லையா? நமக்கு அது தாரக மந்திரம். பாபாவை அப்படியே வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் உங்களுடைய குணம். ஏன்னா பாபா நினைத்த மாதிரியே நடக்கிற குழந்தைங்க கிட்ட தான் பாபா அப்படியே பலியாவார் இல்லையா? ஸோ பாபா யார்கிட்ட ஃபுல்லாக பலியாகிறாரோ அவங்க தான் உயர்ந்த பதவியும் அடைவாங்க. ஸோ உங்களுடைய புத்தியில் நான் பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவை மட்டும்தான் செய்வேன் அப்படிங்கிறது உங்கள் புத்தியில் இருக்கணும். இல்லை ஒரு வினாடியும் நான் பாரதத்தை சொர்க்கமாக்கிட்டு இருக்கிறேன் எண்ணத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, செயலின் மூலமாக அப்படிங்கிறது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். உண்மையிலே உங்களுடைய வேலை போன்றவைகளை நீங்கள் செஞ்சிட்டு தான் இருக்கணும் இல்லையா? லௌகிக சரீர நிர்வாகத்திற்கான வேலையை நம்ம செஞ்சிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ பாபா பாரதத்தை சொர்க்கமாக்குற வேலையை தானே செய்ய சொன்னார், அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறது கிடையாது. உலகியல் காரியம் செஞ்சுக்கிட்டே புத்தியினால் நான் சொர்க்கத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறேன், பாபாவை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன்றதும் இருக்கணும். கூடவே டைம் கிடைக்கும்போது பாபாவுடைய சேவையும் பண்ணணும், நேரத்தை ஒதுக்கி பண்ணணும், ரெண்டும் சமமாக பண்ணணும். ஸோ முதல்ல உங்களுடைய முன்னேற்றத்தை சிந்தனை பண்ணுங்க இல்லையா? மற்றவர்களுக்கு சேவை பண்ணிவிட்டு சுய முன்னேற்றமே இல்லாமல் பண்ணிடக்கூடாது, அதில் கவனம் கொடுக்கணும். இது ரொம்ப ஈஸியும் கூட, மனிதர்களால் எதையும் பண்ண முடியும். ஸோ உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டே நீங்கள் உயர்ந்த பதவி அடையணும், உங்களால் கண்டிப்பாக முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும்? தினமும் சார்ட்டு எழுதுங்க, கவனம் கொடுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா கணக்கு பார்க்காம கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. உலகத்திலே மிகப்பெரிய பிஸ்னஸ் இது தான். அப்போ கணக்கு பார்க்காம நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா எவ்வளோ அலட்சியம் இல்லை? கணக்கு பார்க்காம பிஸ்னஸ் பண்ணால் முன்னேற முடியாது இல்லையா? ஸோ அதனால் உங்களுடைய சார்ட்டு டெய்லியும் எழுதுங்க. முழு நாளின் நஷ்ட கணக்கை லாப நஷ்டத்தை செக் பண்ணுங்க. உங்களுடைய சார்ட் எழுதலை அப்படின்னா உங்களை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் பாபா சொல்கிறத கூட கேட்கலையே. ஏன்னா நீங்கள் சார்ட்டை எப்படி வைக்கிறீங்கன்றதை விட சார்ட் வைக்கிறதுக்கே முதல்ல மார்க் இருக்குது. ஏன்னா பாபா காலைல ஏஞ்சி குட் மார்னிங் சொல்கிறீங்க பாருங்கள், அதுக்கு மார்க் இருக்குது. ஒரு விஷயத்துக்கும் மார்க் இருக்குது. கட்டளைக்கு கீழ்ப்படிந்தோம் அப்படிங்கிறது. ஸோ இதோடைய நினைவு தான் பக்தர்கள் முகமது நபி மெக்காவுக்கு போனாரா, இவங்களும் போகிறாங்க. அங்கே காபா முத்தமிடுறாரா, அவங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுறது காரணம் என்ன? இங்கே நம்ம பாபா சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுறதோடைய நினைவு அது. அதான் பாபா சொல்கிற, பாபா சொல்கிறது கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க, அப்புறம் எப்படி உங்கள் நடத்தை மாறும்? ஏன்னா முதல்ல பாபா சொல்கிறத ஃபாலோ பண்ணுறது தான் முதல் நடத்தை. ஸோ அதனால் தினமும் செக் பண்ணுங்கள், யாருக்காவது நான் துக்கம் கொடுத்துருக்குறேன்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அடைய போகிற பதவியோ மிக உயர்ந்த இலக்கு, மிக உயர்ந்த பதவி, கிடைக்கிற வருமானமோ மிகப்பெரிய வருமானம். அப்போ நான் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதுன்றதில் கவனம் இருக்கணும்ல. யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா சல்லுன்னு பதவி குறையுது, பின்னாடி அழ வேண்டியதாகிடும். இது ஒரு ஓட்டப்பந்தயம், எல்லாம் வேகமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ செம்ம பவர்ஃபுல் முறையில் நிறைய எச்சரிக்கை பாப்பா கொடுக்குறாரு. இது ஒரு ஓட்டப்பந்தயம்.
ஆன்மீக வருமானத்தின் ஓட்டப்பந்தயம், ரேஸ். சிலர் ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, சிலர் ஏழையாக ஆகிடுறாங்க அந்த குதிரை ரேஸ் அந்த மாதிரி இடத்துல. இல்லை ஃபுல்லுத்தையும் குதிரை ரேஸில் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னா சொல்லுவாங்க. அதுமாரி இது ஈஸ்வரிய ரேஸ். இங்கே நீங்கள் ஸ்தூலமாக ஓட போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுடைய புத்தியினால் பாபாவை நினைவு பண்ண நீங்கள் ஓடிட்டு இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஆன்மீக வருமானம் சேமிப்பாகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் நீங்கள் பண்ண போகிறது. இங்கே ஓடுறதுன்றது புத்தியினால் பாபாவே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, பாபாவே நினச்சிட்டு இருக்கிறது தான் ஓடிக்கிட்டு இருக்கிறது. மற்ற நேரம் ஃபுல்லாக நீங்கள் பின்தங்கி இருக்கிறீங்க அல்லது ரிவர்ஸில் ஓடுறீங்கன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு முன்னோக்கி ஓடினீங்களோ அதை அப்படியே ரிவர்ஸில் ஓடினா என்ன ஆகும்? அதை தான் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதுவும் விகார விஷயங்கள்லாம் ஈடுபடுறீங்கன்னா இன்னும் அதிவேகத்தில் பின்னோக்கி போகிறீங்கன்னு அர்த்தம். ஏதாவது தப்பு பண்ணுறீங்கன்னா உடனே பாபா கிட்ட சொல்லிவிடுங்க, பாபா நான் இந்த தப்பு பண்ணேன் பாபா, இந்த கர்மேந்திரத்தினால நான் தப்பு பண்ணிட்டேன் பாபா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அப்போ பாபா சொல்வார், சரி எது தப்பு எதுன்னு பகுத்தறிகிற புத்தியை நான் உனக்கு கொடுத்துருக்குறேன். இல்லை கடவுள் தான் புத்தி கொடுத்துருக்குறாருல்ல அப்படின்வாங்க. ஆக்சுவலாக நமக்கு தான் கொடுக்குறாரு. அவங்களுக்கு தான் சரி எது தப்பு எதுன்னே தெரியாதே. பாபா நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் எந்த தவறான காரியத்தையும் பண்ணாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ பாபா சரி எது தவறு எதுன்னு பகுத்தறிகிற சக்தி கொடுத்த பிறகு எதுக்கு நீங்கள் தப்பு பண்ணுறீங்க? மற்றவங்க தெரியாமல் பண்ணுறாங்க இல்லையா? உலகம் ஃபுல்லாகவே காமத்திலே மூழ்கி கிடக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு அது தப்புன்னே தெரியல. ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியுமே, ஏன் தப்பு பண்ணுறீங்க? ஒருவேளை நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு வருத்தப்பட்டு பச்சாதாபப்பட்டு பாபா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஸோ இதை தான் கிறிஸ்தவர்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவர்களேன்னு அழுதுட்டு மன்னிப்பு கேட்பாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு தான் பாபா இங்கே உட்காந்துட்டு இருக்கிறார். அதனால் எந்த பாவம் நீங்கள் செய்தாலும் உடனடியாக பாபா கிட்ட சொல்லுங்கள், அல்லது பாபாவுக்கு லெட்டர் எழுதுங்க, பாபா நான் இந்த தப்பான காரியம் பண்ணிட்டேன் பாபா அப்படின்ட்டு. அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா பாதி மன்னிக்கப்படும் அப்படிங்கிறார். சொன்ன பிறகு அதுதான் முக்கியமான விஷயம். இல்லை நீங்கள் அழுது பச்சாதாபப்பட்டு எவ்வளோ நஷ்டத்தை அடைஞ்சிருப்பேன் அப்படின்றத ஃபீல் பண்ணி இனி நான் அப்படி பண்ணவே கூடாது அப்படின்னு நீங்கள் பாபா கிட்ட சொல்லும்பொழுது அதற்கான தண்டனை பாதி குறைக்கப்படும். ஸோ அதுக்காக பாபா உங்களை மன்னிப்பார், அதாவது உங்கள் மேலே கருணை காட்டுவார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பாபா சொல்கிறாரு, ஒரு பைசா மன்னிப்போ கருணையோ உங்களுக்கு காட்டப்படாது. உங்களுக்கு நீங்களே தான் கருணை காட்டிக்கணும். எப்படி? உங்களை சீர்திருத்திருக்கிறதன் மூலமாக இல்லையா? அப்போ இதில் நிறைய ரகசியம் இருக்குது இல்லையா? ஸோ அப்படி நீங்கள் அதுக்காக வருத்தப்படும் போது உங்களுடைய பாவம் குறைக்கப்படுது. அது மேபி எல்லா மதத்துக்குமே கூட காமனாக இருக்கலாம். மற்றபடி அதை வருத்தப்பட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். பாபாவுடைய நினைவின் மூலமாக மட்டுமே உங்கள் பாவம் அழியும். பாபாவே உட்காந்து அழிச்சிட மாட்டார். ஸோ கடந்த காலத்தில் நீங்கள் செய்த பாவம் செய்கிறதுக்கான அந்த குணம் உள்ளே இருக்கும் இல்லையா ஆழ் மனசில், அது எல்லாத்தையும் நீங்கள் யோக பலத்தின் மூலமாக நீக்கணும். பாபாவுடையவர் ஆன பிறகு அவர் பேரை கெடுக்கிற மாதிரி அந்த காரியமும் பண்ணாதீங்க. ஏன்னா பாபா பேரை கெடுத்தீங்க அப்படின்னா உயர்ந்த பதவியை அடைய முடியாது. பாபாவுக்கு நிந்தனை பண்ணுபவங்க உயர்ந்த பதவியை அடைய மாட்டார்கள். நீங்கள் மிக மிக உயர்ந்த பதவி அடையிறதுக்காக வந்திருக்கிறீங்க இல்லையா? வேறு எந்த குருமார்கள் மூலமாகவும் யாரும் உயர்ந்த பதவி அடைய முடியாது. உயர்ந்த பதவியை ஏற்கனவே அடைந்தவர்கள் அதை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு குருமார்கள் கிட்ட போய் வழி கேட்பாங்களே தவிர, ஒன்றுமே இல்லாதவன் போய் ஒரு பெரிய பதவி அடையணும் அப்படின்னு குருமார்கிட்ட போய் கேட்கவும் மாட்டான். கேட்டாலும் நடக்காது. இங்கே தெளிவாக நமக்கு லட்சியம் இருக்குது, நோக்கம் இருக்குது, லக்ஷ்மி நாராயணன் ஆகணும் அப்படின்ட்டு. மற்றபடி பக்தி மார்க்கத்தில் எந்த லட்சியம் நோக்கமும் கிடையாது. ஒருவேளை ஏதாவது லட்சியம் நோக்கம் இருந்தால் அதெல்லாம் தற்காலிகமான லட்சிய நோக்கம் மட்டுமே. இல்லை தானம் புண்ணியம் பண்ணுறாங்கன்னா அடுத்த ஒரு ஜென்மத்துக்கு அதற்கான பலனை அடைவாங்க. அப்போ பாபா சொல்கிறார்,
21 பிறவிக்கு அளவற்ற நிரந்தர சந்தோஷம் நீங்கள் அடைய போகிறீங்க இல்லையா சொர்க்கத்தில். அந்த சந்தோஷத்திற்கும் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத தற்காலிகமான சந்தோஷத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. மற்றபடி பணக்காரங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தியே சொல்லியிருக்கிறாங்க. பணக்காரங்களாம் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு யாருங்க சொன்னது? இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோங்க. பணம் இன்னும் அதிகமாக்கணும்னு கவலை இருக்கும். இருக்கிறத நாளைக்கு இன்கம் டேக்ஸ் ரேட் வருமா, யாராவது திருடிடுவாங்களா, இந்த மாதிரி கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் செல்வம் சந்தோஷத்தை எடுத்துகிட்டு வராது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய செல்வம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமாக துக்கத்தையும் எடுத்துகிட்டு வரும் இல்லையா. பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் எப்படி இறக்குறாங்கன்னே தெரியல, மர்மமாக இறக்குறாங்க. ஸோ அவங்க உயிரே பணைய அவங்க உயிருக்கே உழை வைக்கிறது அவங்களுடைய செல்வமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறாங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் அவருக்கு நோய் வராது. ஆனால் அதனால் அவர் நல்லா படிப்பார் அப்படின்னு கேரண்டி கிடையாது. அல்லது அவருக்கு நிறைய செல்வம் கிடைக்கும்னு கேரண்டி கிடையாது. பாருங்களா, நிறைய காசு செலவு பண்ணி தான் ஆஸ்பத்திரி கட்டியிருப்பார். ஆனால் ஹாஸ்பிட்டல் கட்டினது மற்றவர்களுடைய நோயை குணப்படுத்துறதுக்காக இல்லையா. ஸோ அதனால் இவர் ஆரோக்கியமாக இருப்பார். ஸோ மற்றபடி அவர் படிக்கிறதுக்கோ சம்பாதிக்கிறதுக்கோ இவர் எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும். அதேமாதிரி ஒருத்தர் தர்மசாலை கட்டுறாரு அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் அவருக்கு சொந்த வீடு கிடச்சிடும். ஆனால் அவர் ஆரோக்கியமாக இருப்பார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்போ அங்கே சொந்த வீடு இருக்கும் ஆனால் ஆரோக்கியமாக இருக்காது. ஸோ பாபா எவ்வளோ விஷயங்களை புரிய வைக்கிறார். உங்களில் சிலர் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறீங்க. சிலர் எதுவுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க, தினமும் சார்ட் வைங்க. இன்றைக்கி நான் என்ன பாவம் செய்தேன், இந்தந்த விஷயத்தில் நான் ஃபெயில் ஆகியிருக்கிறேன் மாயாக்கிட்ட அப்படின்னு சார்ட் வைங்க. ஸோ பிறகு பாபா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார், இப்படி காரியம் செய்யி அப்படின்ட்டு. ஸோ நம்ம எழுதும்போதே தெரியும் நம்ம என்னென்ன தப்பு பண்ணோம் அப்படின்ட்டு. ஒரு பாவம் பண்ணுறோன்னா அந்த பாவம் செய்கிறதுக்கு என்ன காரணம், எந்த இடத்துல நான் விழ ஆரம்பித்தேன், யோகா பண்ணாமல் இருந்தேன்னா அல்லது பாபா பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தை ஏதாவது பண்ணனா, இதெல்லாம் நீங்கள் எழுதலாம். ஸோ இப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. ஆனால் அந்த அளவுக்கு ஏன் உங்களுடைய சந்தோஷம் அதிகரிக்க மாட்டேங்குது? சொர்க்கத்துக்கு போகிறீங்க சாதாரண விஷயமா? அமெரிக்கா போகிறவனே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம், சொர்க்கத்துக்கு போகிறீங்க. ஸோ அதை நினைக்க தான் உங்களுக்கு சந்தோஷம் வரும். ஸோ பிரம்மா பாபாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் வயசானவன், இந்த உடம்பை விட்டுட்டு இளவரசன் ஆக போகிறேன் அப்படின்ற போதை இருக்குது. அவர் படிக்கிற அதே படிப்பு தானே நீங்களும் படிக்கிறீங்க. அப்போ உங்களுடைய சந்தோஷமும் யாருன்னு தானே, நீங்களும் தானே இளவரசன் ஆக போகிறீங்க. லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது உங்களுடைய லட்சியம்ன்றது பிரம்மா பாபாவுக்கு மட்டும் பாபா சொல்ல, நம்ம எல்லோருக்கும் தான் சொல்கிறார். ஆனாலும் நீங்கள் பாபாவை நினைக்க மாட்டுறீங்களே. ஸோ பாபா எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக்கி உங்களுக்கு புரிய வைக்கிறார். இந்த ஞானம் ரொம்ப ஈஸி. யோசிச்சு பாருங்கள், இங்கிலீஷ் தெரியாத ஒருத்தர் இங்கிலீஷ் படிக்கணும்னா எவ்வளோ மண்டையை உடச்சிக்கணும். ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும், அவ்வளோ கஷ்டம் இல்லையா. பல வருடம் ஆகும் அதை கற்றுக்கிறதுல. எதையுமே ஸ்கூல் படிக்கிறது எல்லாமே தான். ஆனால் இந்த ஞானம் தான் உலகத்திலே ரொம்ப ஈஸியானது. வேதங்களை படிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதுக்கு விளக்கமே அவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா புரியல யாருக்குமே. ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த ஞானம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த ஆன்மீக படிப்பின் மூலமாக மட்டும்தான் நம்ம குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் மாறும். இங்கே நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சதா பாபா நினைவிலேயே இருக்கணும், அவ்வளோதான். நினச்சிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய கர்மேந்திரியங்கள் எல்லாம் குளிர்ந்து போயிடும். ஸோ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உடல் இருக்குது, சிவபாபாவுக்கு கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் கர்மேந்திரியம் இருக்குது, ஆனால் அது குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா. அதாவது என்னது, புலனின்பத்தில் மூழ்காது. ஸோ அதனால தான் அவருடைய பேரை பக்தியில் மகிமைப்படுறாங்க. மற்றபடி நீங்கள் கிருஷ்ணருடைய துணையை எப்படி எடுக்க முடியும்? அவர் இங்கே இல்லவே இல்லையே, அவர் தங்கயுகத்தில் தானே இருக்கிறாரு.
அவரை அப்படி அவருடைய கர்மேந்திரியங்களை குளிர்ச்சிப்படுத்தியது யார்? இப்போ நாம் புரிஞ்சுக்கிறோம். அவர் வந்திருக்கிறார். அப்போ அவருடைய துணையில் தான் இருக்கணும். ஸோ குழந்தைங்க இந்த விஷயத்தெல்லாம் நல்ல தாரணை பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் சண்டை போடவே கூடாது. பாபா குழந்தைங்களோடையும் சரி, வெளியிலையும் சரி, உண்மையை மட்டும்தான் பேசணும். பொய் சொன்னீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம். ஸோ பாபா எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஸோ நல்ல நல்ல போஸ்டர் அச்சடிங்க, எல்லோருக்கும் அனுப்புங்க. ஸோ அந்த போஸ்டர் அழகாக இருக்கிறத பார்த்த உடனே மனிதர்களுக்கு இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும், சென்டருக்கு போயின்னு தோணணும். அந்த மாதிரி அழகாக போஸ்டர் அச்சடிங்க. ஸோ இதை புரிய வைக்கிறவங்களும் ரொம்ப புத்திசாலிகளாக இருக்கணும். எப்படி சேவை செய்கிறதுன்றதை நீங்கள் கற்றுக்கணும் இல்லையா? பாபா முரளியில் தினம் தினம் சொல்கிறாரு இல்லையா? இது இல்லாமல் சேவை செய்யக்கூடிய குழந்தைங்களையும் பார்த்தும் நம்ம கற்றுக்கலாம். ஸோ தன்னை மாதிரியே மற்றவர்களை மாற்றக்கூடிய நல்ல நல்ல ஆசிரியர்களும் தேவை. ஸோ தன்னை மாதிரியே நிறைய சென்டரை பார்த்துக்கக்கூடியவர்களை உருவாக்கக்கூடியவர்கள் நல்ல ஆசிரியர்கள். அவங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். ஸோ குழந்த புத்தி இருக்கக்கூடாது, குழந்த மாதிரி தூய்மையாக இருக்கணும். ஆனால் இங்கே குழந்த புத்தின்றது என்னால் எதுவுமே செய்ய முடியாது, ஞானம்லாம் சொல்ல முடியாது, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா உங்களை தூக்கி போட்டுட்டு வேறு யாரோ அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இது ராவண ராஜ்யம் இல்லையா? ஸோ சென்டரை பார்த்துக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆசிரியர்களை உருவாக்குங்கள். ஐயோ சென்டரை பார்த்துக்கிட்டோம், ஐயோ அதெல்லாம் நம்மளால முடியாது, அப்படி இருக்கக்கூடாதுன்றார். தைரியம் வைக்கணுன்றார். ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாப்தாதாக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ பாபாவுடைய ஞானத்தின் அதிசயத்தை உங்களுடைய குணத்தை மாற்றுவதன் மூலமாக பாபாவுக்கும் உலகத்திற்கும் நீங்கள் காட்டணும். பாரதத்தை சொர்க்கமாக்குற பிஸ்னஸ்லேயே நீங்கள் மூழ்கி இருக்கணும். உங்களுடைய சுய முன்னேற்றத்தை பற்றியே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கணும், கவலைப்பட்டு இருக்கணும். மற்றபடி எல்லாரோடையும் பாலும் சர்க்கரையும் மாதிரி இனிமையாக இருக்கணும். ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா பாபா கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களை மாற்றிக்கணும். ஸோ இதில் பாபா கருணை காட்டுற வேலையெல்லாம் கிடையாது. நினைவிலிருந்து நீங்கள் தான் உங்களுடைய பாவத்தை அழிக்கணும். ஸோ பாபாவுடைய பேரை கெடுக்கிற மாதிரி எந்த காரியமும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ ஞானம் நிரம்பி இருக்கக்கூடிய விசேஷத்தின் மூலமாக மற்றும் தாமரை மலர் மாதிரி விலகி இருப்பதன் மூலமாகவும் உங்களை சமஸ்கார மோதலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அதுக்கு விளக்கம், இறுதி வரைக்கும் ஒரு சிலருடைய சமஸ்காரம் வேலைக்காரர்கள் மாதிரி தான் இருக்கும், ஒரு சிலருடைய சமஸ்காரம் ராஜா மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா வேலைக்காரர்கள் ஆகிறவங்க அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன பாபா குழந்தைய இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க, ஆமாம் அங்கே வேலைக்காரங்களாகிறவங்க அந்த குணத்தை தானே வெளிப்படுத்துவாங்க. ஸோ அதனால் மற்றவர்களுடைய சமஸ்காரம் மாறட்டும், நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. அந்த சமஸ்காரத்தினால நீங்கள் பாதிக்கப்பட்டு நீங்களும் வேலைக்காரன் சமஸ்காரத்தை வெளிப்படுத்திடக்கூடாது இல்லையா? ஸோ அதோடைய அது உங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்த அனுமதிக்கக்கூடாது. அவங்க எப்படி இருந்தாலும் நான் ராஜ சமஸ்காரத்தை தெய்வீக குணத்தை மட்டுமே வெளிப்படுத்துவேன்னு இருக்கணும். முதல்ல ஒவ்வொருத்தருடைய சமஸ்காரமே வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது அது மாயின் ரூபத்தில் வருது இல்லையா? உங்களுக்கு அது டெஸ்ட் பேப்பர், அதன் வசமாக நீங்கள் ஆகிறீங்களா அப்படின்னு பார்க்க வருது. அதனால் பாபா கொடுத்த ஈஸ்வரிய நியமப்படித்தான் உங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இருக்கணுமே தவிர அந்த சிச்சுவேஷன் தூண்டக்கூடிய மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் பண்ணிடக்கூடாது. ரொம்ப முக்கியமானது இது இல்லையா? ஸோ அது அவங்களுடைய நடிப்பு, அவ்வளோதான். அடுத்தது இது மாயின் ரூபம், அவ்வளோதான். டெஸ்ட் பேப்பர் வைக்கிது. அதனால் பாபாவின் ஸ்ரீமத் படி நான் அதை எதிர்கொள்கிறேன்னா. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருடைய சமஸ்காரமும் வேறையாக இருந்தாலும் அதில் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லை, எந்த கான்ஃப்ளிக்ட்டும் முரண்பாடும் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து போகணும் நாம்
ஸோ அதுக்கு தான் ஞானம் நிரம்பியவராக இருக்கணும். அதுதான் ஞானி ஆத்மான்றது. ஞானத்தின் சொரூபமாக இருக்கணும். தாமரை மலர் மாதிரி எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கணும். இருக்கிறதுல மிக உயர்ந்த குணம் அதுதான்ற. ஸோ இப்போ ஒரு 1970 அவ்யக்த முரளியில் அது பாபா சொல்லியிருப்பார். கடைசி நேரத்திலாம் பிரம்ம பாபாவை பார்க்கும்பொழுது முற்றிலும் விலகி இருந்தது தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறார். அந்த ரூபத்திலே விலகி இருக்கக்கூடிய அந்த அவ்யக்த சொரூபம் தனியாக தெரியும் சாக்கார ரூபத்தில் இருந்துன்றாங்க. சாக்கார உடலில் இருக்கும்பொழுதே. ஸோ அப்படி இருக்கணும். இந்த உலகத்துக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் ராஜகுணத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இது. இப்போ எந்த அளவுக்கு அந்த குணத்தை பக்காவாக்குறோன்னா அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் ராஜாவேன் அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸ்லோகன் ரொம்ப கடினமாக ஒரு வைராக்கியமாக இருந்து உங்களை மாற்றிக்கிறதுக்கு பதிலாக அப்படியே சகஜமாக ஜாலியாக முயற்சி பண்ணுங்கன்றார். இல்லை, ஜாலியாக மாறுங்க, கஷ்டப்பட்டு மாறாதீங்க. பாபா சொன்னார்ல, எனக்கு அன்பு இருக்கிற இடத்துல கஷ்டம் இருக்காது. கஷ்டம் இருக்குதுன்னா அங்கே அன்பு இல்லைன்னு அர்த்தம்ன்ற. பாபா மேலே உள்ள அன்புலேயே அவரை மாதிரி நான் மாறிடணும். பாபா நான் உன்ன மாதிரியே மாறுறேன் பாபா, உன்ன மாதிரியே மாறுறேன் பாபா, உனக்கு ஏற்ற ஜோடியாக நான் இருப்பேன் பாபா அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் சிவன் பார்வதி லவ். பாபாவை காதலை நான் நினைக்கிறது. அவ்யக்த இஷாரா, தூய்மையின் ராயல்ட்டியை தாரணை செய்யுங்கள். உண்மையிலே தூய்மை எங்கே இருக்குதோ அங்கே சுகமும் சாந்தியும் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் சொர்க்கத்தில் சுகமும் சாந்தியும் இருக்குது. செல்வத்தினால கிடையாது, தூய்மையினால். ஏன்னா தூய்மை சுகம் சாந்தியோடைய தாய் தூய்மைன்றார் பாபா. எங்கே தூய்மை இருக்குதோ அங்கே துக்கமோ அசாந்தியோ இருக்கவே முடியாதுன்றார். அதனால் செக் பண்ணுங்கள், நீங்கள் தூய்மையாக இருக்கிறீங்களான்றதை எப்படி செக் பண்ண முடியும்? நிரந்தரமாக சந்தோஷம்ன்ற படுக்கையில் சுகமாக நான் படுத்துட்டு இருக்கிறேன்னா, மகாவிஷ்ணு படுத்துட்டு இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி சுகமாக இருக்குதா என்னுடைய மனநிலை? அதே மாதிரி அமைதியின் சொரூபமாகி ஓய்வு நிலையில் நிரந்தரமாக இருக்கிறேன், என் மனம் சதா ஓய்வாக இருக்குதா, ஆழ்ந்த அமைதியில் இருக்குதா செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எங்கேயோ தூய்மையில் குறை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி அமைதியும் ஆனந்தமும் சதா அதிலேயே மூழ்கி இருக்கிறீங்களா, அல்லது ஏதாவது ஏன், எதுக்கு, எப்படி இந்த மாதிரி குழப்பம் இருக்குதா, அல்லது இந்த குழப்பத்திலிருந்து விடுபட்ட நிலையில் சுகஸ்வரூபமாக இருக்கிறீங்களா செக் பண்ணுங்கள். இல்லையா, எதாக இருந்தால் எல்லாத்தையும் பாபாத்தை கொடுத்து நீங்கள் அமைதியாக இருங்க, அவ்வளோதான். பார்த்துக்கிறதுக்கு பாபா இருக்கார். இது இல்லை, இது பாபாவோடது, நான் எதுக்கு கவலை பண்ணணும், அப்படி லேசாக இருக்கணும். ஸோ அதுதான் தூய்மை. எந்த குப்பையும் வெளி உலகத்து விஷயம் எதையுமே உள்ளே விட்டுறக்கூடாது. பாபா நினைவு சம்மந்தப்பட்டதை தவிர எல்லாமே நமக்கு அழுக்கு தான். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.